அனைவருக்கும் வணக்கம். நான் எம்கே மோகன். 5ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய மற்றும் ஒரு சூட்சுமம் என்னென்னா, ஒன்றும் இல்லை. இப்போ ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தான்றது 5ஆம் இடம், குலதெய்வம்ன்றது 5ஆம் இடம், இஷ்ட தெய்வம் 5ஆம் இடம் இல்லையா? முன்னோர்கள் கடன் 5ஆம் இடம். அப்போ முன்னோர்கள் 5ஆம் இடம். இது இல்லாமல் மற்றொரு விஷயம் இருக்குது 5ஆம் பாவகத்தில். புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு குழந்தை ஏற்படணும்னா 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 5ஆம் இடமும் லக்னாதிபதியும் கனெக்ட் ஆகணும். அவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அவங்க பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று கணிக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானமா, 5ஆம் இடம் முன்னோர்களா? அப்போ ஜாதகத்தில் இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது நமக்கு பிறந்த குழந்தைகள் யார் அப்படின்ற கேள்விக்கு அவங்க சொல்கிறாங்க ஒரு பதில், நம் முன்னோர்களே நம் சந்ததியாக பிறப்பாங்க. நமது தாத்தா பாட்டியே நமக்கு குழந்தைகளாக பிறக்கிறார்கள். இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தாத்தா பேர் முனுசாமின்னு இருக்கும், இவங்க பேர் முனுசாமின்னு வைப்பாங்க. அவங்க தாத்தா வீராசாமின்னு இருக்கும், இவங்க பேர் வீராசாமின்னு வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, தாத்தாவே பிறந்துட்டாரு, ஆயாவே பிறந்துட்டாருன்னு வச்சுருப்பாங்க. அது உண்மை தான். இப்போ நீங்கள் கடைத்தெருவுக்கு போகிறீங்க, இல்லை வீட்டில் வெளியே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வரும்போது பாருங்கள், குழந்தைங்கள உங்கள் கையில் என்ன எடுத்துன்னு வந்துருக்கீங்க, உங்கள் பையில் என்ன எடுத்துன்னு வந்துருக்கீங்கன்றதை வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்கள ஏமாத்துகிறோம். இப்போ நான் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பொருள், ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயமா வாங்கி கொடுங்க. அவங்க அதை உட்கொள்ளும் பொழுது நம்ம முன்னோர்களே திருப்தி அடைகிறார்கள். அப்போது குழந்தை ஸ்தானமும் ஒர்க் ஆகுது, முன்னோர்களோட அந்த விஷயமும் அவங்கள திருப்தியும் அடைகிறாங்க. அப்போது 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். 100% இது வேலை செய்யும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். செஞ்சுட்டு இந்த 5ஆம் இடத்தை ஒர்க் அவுட் பண்ணி பூர்வ புண்ணியத்தை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.